திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 37வது வாக்கியம். அவனுரைக்கப் பெற்றேனோ திருக்கச்சி நம்பியாரை போலே. திருக்கச்சி நம்பி அப்படிங்கிற ஒரு பெரிய மாகாண பத்தி இந்த பதிவுல திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றதா நம்ம பார்க்கலாம். திருக்கச்சி நம்பி பூவிருந்தவல்லி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவதாரம் பண்றார். இவரை மகான் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையோட முடிவுல நமக்கு அதுக்கு அதுக்கு கிடைக்கும் விடை கிடைக்கும். இவர் சின்ன வயசுல இருந்தே பெருமாள் பக்தனா தான் இருந்தார். முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு ரங்கநாத சுவாமிக்கு விசிறி கைங்கரியம் பண்றதுக்கு போகும்போது ரங்கநாத சுவாமி அவர்கள் இவர்கிட்ட சொல்வார், திருக்கச்சி நம்பிக்கிட்ட, நான் ஏற்கனவே 2 பக்கமும் எனக்கு காவேரி இருக்கு, அதனால எனக்கு காத்து நிறைய வந்துட்டு இருக்கு, அதனால எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமிக்கு கைங்கரியம் பண்ண போறார். அங்க பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மலை உச்சியில நின்றுட்டு இருக்கேன்ப்பா, அதனால எனக்கு காத்துக்கு குறைவில்லை, அதனால உன்னோட விசிறி கைங்கரியம் எனக்கு அவசியம் இல்லை, தேவைப்படாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் காஞ்சிபுரத்துக்கு வரதாகவும், காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளுக்கு விசிறி கைங்கரியம் பண்றதாகவும் நமக்கு குறிப்பு கிடைக்கிறது. வரதராஜ பெருமாள் ஒரு யாக குண்டத்திலேருந்து வந்த மாதிரி புராணங்கள் சொல்றதுனால அவருக்கு வேர்க்குமா, அப்ப இவரோட விசிறி கைங்கரியம் அங்க ரொம்ப உதவியா இருந்தது அப்படின்னு நமக்கு சில விவரங்கள் கிடைக்கிறது. இவர் வரதராஜ பெருமாளுக்கு விசிறி கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆக விட்டு ஒருத்தர் பேசிக்கக்கூடிய நிலைமையில வந்துட்டான். பெருமாளோட இவர் பேசுவார், திருக்கச்சி நம்பி பேசுவார். அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு உறவு திருக்கச்சி நம்பிக்கும் பெருமாளுக்கும். அப்ப ஒரு சமயம் ராமானுஜர் அவர்கள் திருக்கச்சி நம்பியிடம் 6 கேள்விக்கு விடை வேண்டும், 6 விஷயத்துக்கு எனக்கு தெளிவு வேணும் அப்படின்னு கேட்கறதாக அந்த 6 கேள்விகளுக்கும் விடைகளை வரதராஜ பெருமாள் கிட்டேருந்தே திருக்கச்சி நம்பி பெற்றதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. பெருமாள் இந்த 6 சந்தேகங்களுக்கு விடை அளிக்கிறார். முதல் விடை, நாராயணனே பரம்பொருள். 2வது, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு. 3வது, சரணாகதியே மோட்சத்திற்கான வழி. 4வது, யார் சரணாகதி பண்றாளோ அவளுக்கு கடைசி காலத்துல அவ நினைக்காட்டி கூட பெருமாள் ரட்சிப்பார். 5வது, இந்த பிறவி முடிவிலேயே மோட்சம், அடுத்த பிறவிக்காக காக்க வேண்டாம். யார் சரணாகதி அடைகிறாளோ அவளுக்கு இந்த பிறவியிலேயே மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும். 6வது தக்க குருவை தேடி அடைய வேண்டும். இவ்வாறு 6 விளக்கங்களை கொடுத்த உடனே திருக்கச்சி நம்பி அவர்கள் அதை ராமானுஜர்கிட்ட சொன்ன மாதிரி இந்த கதை முடியுது. இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, பெருமாளே திருக்கச்சி நம்பியாருக்கு இதெல்லாம் சொன்னார் இல்லையா, அவனுரைக்க பெற்றேனோ திருக்கச்சி நம்பியாரை போலே. பெருமாளே திருக்கச்சி நம்பியாருக்கு நம்பிக்கை சொல்லி திருக்கச்சி நம்பி அது ராமானுஜருக்கு சொன்னார் இல்லையா, எவ்வளவு பெரிய விஷயம் அது. எப்பேற்பட்ட மகான் திருக்கச்சி நம்பி. அவரை மாதிரி நான் பக்தி பண்ணினேன்னா, அவரை மாதிரி விசிறி கைங்கரியம் பண்ணினேன்னா இல்லையே, அதனால நான் திருக்கோளரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதை இங்க முடியுது. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அவர் ஏன் திருக்கச்சி நம்பியை நம்ம ஏன் மகான் அப்படின்னு சொல்றோங்கிறதுக்கு நமக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும். அதாவது பெருமாளோட பேசக்கூடிய அளவுல அந்த நாள்ல மகான்கள்லாம் வாழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது நிஜமாவே ரொம்பவே புல்லரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி இந்த கதையை இங்கே முடிக்கலாம்.